எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த 2025ஆம் ஆண்டு எங்கே காண செய்தீரே, உமக்கு நன்றி. ஓ ரீபா கலா தரகலபா, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இருக்கிறவராக இருக்கிறவரே. எல்லாரும் அந்நிய பாஷையில, எல்லாரும் அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவநாம மகிமைப்படும்படியாய், தேவநாம மகிமைப்படும்படியாய் அவர் நம்ம 2025களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் செய்த நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. நீ சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நீ சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன். நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி எடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையில் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் ஆமென் ஆமென்னு சொல்லுங்க. வாயிலை திறந்து ஆசீர்வாத வசனங்களை சொல்லும் பொழுது ஆமென் ஆமென் என்று சொல்லுங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனி, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் அவர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பணலிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உன் வீடும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ சகல ஜனங்களை பற்றியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஈசாக்கின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபை பெருக பண்ணின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். 2025ஆம் ஆண்டு தேவன் ஒரு திரளான பெருக்கத்திற்குள்ள உங்களை வழி நடத்துவார்.
திரளான பெருக்கம். அது எந்த காரியமாய் இருக்கட்டுமே, எந்த காரியமாய் இருக்கட்டுமே, எண்ணி முடியாத பெருக்கத்திலே தேவன் கட்டளையிடுவார். அந்த எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருக்கட்டுமே, ஆனாலும் தேவன் வாக்கு பண்ணினதை இந்த ஆண்டு நமக்கு நிறைவேற்றுவார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாய். நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம், நீ போய் எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல ஆசீர்வாதம், நீங்க யார் இடத்துல பேசினாலும் ஆசீர்வாதம். தேவன் இந்த 2025ஆம் ஆண்டுல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நமக்குள்ளே ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ உயர்த்தப்பட்டுதான் இருப்பாய். ஊரிபிக்கபரபஷதரதர கலபா ஊரபஷகரகல தரிதர தர கலுபு ஊரிபிக்கபரபதர கலபா ஓஷகரகல தரிதர தர கலுபு ரிபிக்கபரபஷதர கலபரபரபா. எல்லோரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ரிபிக்கபரபஷகரதர கலபு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீயோ கடன் வாங்குவது இல்லை, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதியில் உனக்கு ஒன்றையும் வர பண்ணேன். ஊரி சதரதர கலபு ஊரபக்கபதகரகலப சதரதரகலபா ஊரிபிக்கபரபலதரகலபா கலபுஷதரகலபா. உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி போடுகிற கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டிலே அவர் நம்மை ஒரு திரளான பெருக்கத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார், திரளான பெருக்கத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார், திரளான பெருக்கத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார். நீங்க எந்தெந்த எல்லைகளிலே நான் பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த எல்லைகளிலே தேவன் உங்களை பெருக பண்ணுவார். தனி ஒருவனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து தான் காண்பித்த தேசத்திற்கு கொண்டு வந்து அவனை பழுகி பெருக பண்ணின தேவன், அந்த இடத்தை சுதந்தரிக்க பண்ணின தேவன். இந்த ஆண்டு நீங்கள் எதை எதை சுதந்தரிக்க நினைக்கிறீர்களோ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஒன்று கூட குறையாமல், ஒன்று கூட குறையாமல் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். சத்துருவின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஊரிபிக்கபரபஷதரகலபா ஊரபஷதரகலபரிதரதரகலபா ஊரிபிக்கபரபஷகரிபிக்கபரபலபரபலபா ஓஷகரதரதரதரகலபுரிபிக்கபலபா. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஊரிகபபபதிதரதரகலபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரிதரதரகலபோ. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்தேன்.
வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால். எல்லாரும் வாயில சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சரசின் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம், ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது. எந்த தேவனால ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. வழிகளில் நான் நடந்திடுவேன் இந்த தேவனால். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தேவனால் நான் இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கப்படுவேன். கடந்த ஆண்டை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான ஆசீர்வாதம். கடந்த ஆண்டை காட்டிலும் 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. தேவன் நம்மை ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அவரிடத்துல கேட்போம், புதிய கிருபைகளை கேட்போம், புதிய பலனை கேட்போம். ஒருவேளை இந்த 2025 ஆரம்பம் கூட நமக்கு அற்பமா தோணலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் திரள் ஜன கூட்டத்தின் மத்தியில தேவன் நம்மை நிறுத்த போகிறார். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
ஹல்லேலூயா. நம் எதிரில் எழும்பி வந்த எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை காக்கிற தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். சாப பிசாசின் சோதனை எல்லாவற்றையும் அகற்றின ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மட்டும் காத்த எபினேசர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் அவர் செய்வார். இந்த ஆண்டு அதிகமாய் செய்வார். களி கூறுங்க, களி கூறுங்க, களி கூறுங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகளை இந்த ஆண்டு தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. இந்த 2025ஆம் ஆண்டை காண செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் வந்து தங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரைக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளே தேவன் நம்மை மகிமையாய் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அதில் பாக்கியங்களை ஸ்லாக்கியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு தேவன் நம்மை நிச்சயமாகவே திரளாய் பெருக பண்ணுவார், திரளாய் பெருக பண்ணுவார். சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்பட போகிறது. எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட போகிறது. ஆவியானவருடைய கிரியை இந்த எல்லைகளிலே செயல்பட ஆரம்பித்து விட்டது. சமாதானத்தின் தேவன் இந்த எல்லைகளிலே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆண்டு நமக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் திரளாய் பெருக பண்ணுவேன். ஒரு திரளான பெருக்கம். திரள் அப்படின்னாலே எண்ணிக்கைக்கு அடங்காதது, மிகவும் அதிகமாக, அதை நீங்க எண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட பெருக்கத்தை உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், உங்க பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்க பேர பிள்ளைகளாக இருக்கட்டும்,
ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பெருக்கத்தை இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அதாவது கணக்கிட முடியாது. உங்கள் கணக்கு 5ன்னு இருந்தால் கர்த்தர் கணக்கு எண்ண முடியாத கணக்காக இருக்கும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பெருக்கத்தை தேவன் உங்களுடைய கையின் பிரயாசங்களிலே, உங்களுடைய வருமானங்களிலே தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிரகாம் அவரிடத்துல போய் கேட்கல, என்னை பெருக பண்ணுங்க, என்னை திரளா பெருக பண்ணுங்க, திரளான மக்களுக்கு தகப்பனா மாற்றுங்கன்னு ஆபிரகாம் கேட்கல. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், மீண்டும் மீண்டும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு, திரளாய் 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 அப்படின்னா. ஆபிரகாம் மேலே தேவனுக்கு அப்படி ஒரு பாசம். அவனை கணக்கு எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கணும், அவன் சந்ததி எண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கர்த்தருக்கு விருப்பம். ஏன் அப்படின்னா, அந்த 16ஆம் அதிகாரத்துக்கும் 16ஆம் அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் இடையே ஒரு 13 வருட கேப். கர்த்தர் அவனோடு பேசி, ஆபிரகாமோடு பேசி ஏறக்குறைய 13-14 வருட இடைவெளி இருக்குது. ஆனால் அந்த இடைவெளிக்கு அப்புறம் கர்த்தர் பேசும்பொழுது அவன்கிட்ட திருப்பி சொல்றாரு, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு தேவன் அவனை திரும்ப சொல்றார். அப்ப கர்த்தர் ஒருத்தருடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாலும், நாம விரும்புகிறோமோ விரும்பலையோ, கர்த்தர் திரளான காரியங்களை, திரளா எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. 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 அப்ப தேவன் உங்களையும் என்னையும் ஒரு திரளான பெருக்கத்திற்குள்ளாக இந்த ஆண்டு நடத்தி செல்ல போகிறார். அதை நம்ம பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். அதுல எந்த மாற்றம் இல்லை. அது ஏன்னா இந்த வேத வசனம் கிடைத்த நாளில இருந்து தேவன் எனக்கு அதற்குரிய சிந்தனையை அவரு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதுக்குரிய சிந்தனையை எப்படி அடுத்த ஊழியங்களை கொண்டு போகலாம், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கும்போது அவர் எல்லா விதமான சிந்தனைகளையும் கொண்டு வர்றாரு. இந்த வசனம் கிடைச்சதுக்கு அப்புறம்தான். ஆனா கர்த்தர் நமக்கு அந்த வசனத்தை கொடுத்துருக்காரு. அந்த வசனத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் பண்ணியாகணும். பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெருக்கத்துக்குரிய வழியை கொண்டு வரணும். அப்போ தேவன் நமக்கு டிசம்பர் மாதமே அதுக்குரிய வாசல்களை திறந்து விட்டார். அல்லேலூயா. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு திரளான பெருக்கத்தை தேவன் கொடுப்பார். திரளான பெருக்கம் அப்படின்னா எண்ண முடியாது, கணக்கிட முடியாதது, அதாவது உங்களால் கிரகிக்கவே முடியாது அப்பேற்பட்ட பெரிய காரியங்கள். ஏன் அப்படின்னா, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 இந்த வேத வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அது எல்லாம் திரளாய் ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அங்க அப்படி திரளாய் உண்டாகிறது. அப்ப திரளான காரியங்கள் யாருக்கு நடக்கும் அப்படின்னா, ஜீவன் உள்ளவங்களுக்கு. ஜீவன் உள்ளதுக்கு தான் திரளான காரியம் நடக்கும். அன்னைக்கு அந்த ஆதியாகமம் 1:20-21 நீந்தும் ஜீவ சந்துக்கள், பறக்கும் பறவைகள், என்ன இதெல்லாம் திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்று தேவன் சொன்னார். அதுபடியே ஜனிப்பிக்கப்பட்டது. கர்த்தர் நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் பெருகுகிறது கர்த்தருக்கு நல்லதா இருக்கிறது. நீங்களும் நானும் பெருகிறது கர்த்தருக்கு நல்லதா இருக்கிறது. ஜீவன் உள்ளது பெருகும். நமக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பா நம்ம பெருகுவோம். நமக்குள்ள ஜீவன் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம பெருகுவோம். ஏன்னா கர்த்தர் அங்க 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்குது. ஆனா இந்த ஜீவ ஜந்துக்களை பார்த்து தான் சொல்றாரு கர்த்தர், நீ
என்ன செய்யணும்? திரளாய் பெருக திரளாய் பெருகணும்னு சொல்றாரு. இதை பார்த்து தான் மற்றதெல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவுதுங்காரு, புல் பூண்டுலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த நீந்துறதையும் இந்த பறக்கிறதையும் பார்த்துட்டு தான் சொல்றாரு திரளாய் அப்படின்னு. நீங்களாம் கணக்கிட முடியாதாய். அப்போ அந்த ஜீவன் நமக்குள்ள கொடுத்து தேவன் ஒரு திரளான பெருக்கத்தை, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா திரளாய் பெருகுவீங்க. கர்த்தர் பார்ப்பாரு, நல்லது, இவங்க பெருகிறது நல்லது அப்படின்னு கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. மாம்ச ஜந்துக்கள், பறவைகள், மிருகங்கள், ஊறுகிற பிராணிகள் திரளாய் வர்த்தித்து பழுகி பெருக கடவுது அப்படின்னு. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? அப்ப ஜீவன் இருந்தா திரளாய் பெருகும், ஜீவன் இருந்தாய் கணக்கிட முடியாத அளவுக்கு பெருகும். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கூட நோவா பூமியிலே திரளாய், பூமியிலே திரளாய் திரளாய் திரளாய், இதைத்தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். திரளாய் பெருக்கம், திரளான பெருக்கம். தேவன் அதைத்தான் விரும்புறார், தேவன் அதைத்தான் விரும்புறாரு. நோவா குடும்பத்தை பார்த்து அதைத்தான் சொல்றீங்க, திரளாய் வர்த்தித்து பூமியை நிரப்புங்க, பழகி பெருகி நிரப்புங்க. அல்லேலூயா. நம்ம சபைக்கும் தேவன் ஆத்மாவை திரளாய் தான் தர போறாரு. 1000, 5000, 10,000, லட்சம்லாம் கிடையாது, கணக்கிட முடியாத ஆத்மாக்களை தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த விசுவாசம் இது ஆரம்பிக்கும் போது முன்னாடி இருந்தே எனக்கு இருக்குது. அந்த விசுவாசம் அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஆத்மாவை தேவன் கொண்டு வந்து தருவார். ஏன் அப்படின்னா, இந்த எல்லையில் தேவனற்ற ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஆண்டவர் ஒரு எழுப்புதல் தீய பரவ விட்டாருன்னு வைங்களேன், ஒரு எழுப்புதல் தீ உண்டாயிருச்சு, பற்ற வச்சிட்டாரு அப்படின்னா என்ன சொல்ல முடியாது. லட்சக்கணக்கு தான் சுத்து வட்டார பகுதியில் இருக்கிறதுல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல திரளாய் பெருக பண்ணும்படியாய் வைத்திருக்கிறார். அதை நாம பார்க்க போகிறோம், நாம ஒவ்வொருவரும் பார்க்க போகிறோம். அதனால நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். அதை மட்டும் நீங்க உறுதியா தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். திரளாய், ஏன்னா நமக்குள்ள ஜீவன் இருக்கிறபடினால அவன் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு அவர் சொல்றார். உன் கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆண்டு உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றிலையும் கணக்கு போடாத அளவுக்கு திரளான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. திரளான ஆசீர்வாதம். நீங்க எப்பவுமே திரளாய் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவும் திரளாய் தான், அதுதான் முக்கியம். கர்த்தர் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. லேவியராகமங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. லேவியராகமங்களின் புஸ்தகம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவன் நம்மை எப்படி திரளாய் பழுகி பெருக பண்ண போகிறார் என்றால், உங்க மேலையும் என் மேலையும் கண்ணோக்கமாயிருந்து, நம்ம மேல அவருடைய கண்ணு நோக்கமா இருக்குது. ஒரு நோக்கத்தோட நம்ம பார்க்கார். உங்களையும் என்னையும் அந்த தேவன் பார்ப்பது ஒரு நோக்கத்தோட பார்க்கார். உங்களை பழுகி பெருக பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது கர்த்தருக்கு. அதுதான் அவர் கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்காராம். கண்ணை வச்சுட்டு கண்ணோக்கமாய் இருக்கிறார். கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார்.
ஆம்பிளிஃபைட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, லீனிங் டுவர்ட் யூ வித் ஃபேவர். அப்படின்னா என்னன்னா, சாதகமாக உங்கள் பக்கம் சாய்ந்து கொண்டு இருக்கிறாரா. நமக்கு சாதகமா நம்ம பக்கம் அவர் சாய்ந்து கொண்டு இருக்கிறாரா. அப்ப அந்த கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் நம்ம பக்கமே சாஞ்சிட்டார். ஒன் சைடு கோல், ஒரு பக்கமா சாஞ்சிட்டார். நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணும்படி, திரளாய் பழுகி பெருகு பண்ணும்படி, திரளான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு சாதகமாக நம்ம பக்கம் சாய்ந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, நான் உன்னை பார்க்கிறதே உனக்கு சாதகமாக தான் பார்ப்பேன், உனக்கு சாதகமாக தான் பார்ப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம பெருக பண்ணுவதற்கு நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். நமக்கு சாதகமான சூழ்நிலை, சாதகமற்ற வேலைகளிலே, இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்கிற வேலைகளிலே தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்து தரப்போகிறார். அதுதான் இருக்கு. நான் உண்மையில் கண்ணோக்கமாய் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மையில கண்ணோக்கமாய் இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு பார்க்க போறோம். தேவன் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார். அந்த கண்ணோக்கமாய் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில மாற போகிறது என்ன அப்படின்னு பார்ப்போம் என்றால், யாத்ராகமங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆதரவாக மாறினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரர் பக்கம் சாய்ந்து கொண்டார். ஏன் சாய்ந்து கொண்டார், ஏன் அவங்களுக்கு ஆதரவாய் மாறினார் அப்படின்னு பார்ப்போம் என்றால், வேதவசனம் சொல்கிறது. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்கள் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்தார், ஏன் அவர் பக்கம் சாய்ந்தார் என்று பார்ப்போம் என்றால், அவர்கள் அடிமைத்தனத்திலே தவித்து கொண்டிருந்தார்கள், பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அன்றாட வாழ்க்கையே அவங்க வாழ்க்கையில கசப்பாகி போயிடுச்சு. கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேவ ஜனங்களை தேவன் கண்ணோக்கினார். அவர்கள் இட்ட பெரும் மூச்சு, அவர்கள் தவித்த தவிப்பு. அதே போல இன்னைக்கு நீங்களும் தவிச்சுக்கிட்டு இருக்கலாம், பெருமூச்சு விட்டு இருக்கலாம், வாழுவதற்கே பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கலாம். எப்படி நான் இந்த பூமியில வாழ போறேன் அப்படின்னு தெரியல, எனக்கு வழியே தெரியலையே, எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம், எல்லா பக்கமும் நெருக்கம். ஒரு வலது காலை எடுத்து வச்சா அடுத்த இடது காலை தூக்கி வைக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அன்னைக்கு இருந்த தேவ ஜனங்களுக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்த பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அடிமைத்தனத்திலே தவித்த மக்கள், பெருமூச்சு விடும் மக்கள், அவங்க வாழ்க்கையே தவிப்பு, வாழ்க்கையே கசப்பு, அந்த அளவுக்கு வேதனையில் இருந்த மக்கள். இந்த ஆண்டு தேவன் உங்க மேலையும் அப்படி கண்ணோக்கமாக இருக்க போகிறார். நீங்க விடுகிற பெருமூச்சிகள், ஒவ்வொரு நேரங்களிலும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு படுகிற வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த ஆண்டு இந்த நாளிலிருந்தே மாற்றப் போகிறார். ஏன்னா வெளியில சொல்ல முடியாது அவங்க படுகிற பாடு. எல்லாம் கேட்டது யாரு? கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. போதும். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் அப்படிங்க. எகிப்தில் இருக்கிற ஜனம் உபத்திரவம், நீங்க படுகிற உபத்திரவத்தை உங்க வீட்டுக்காரர் பார்க்காரோ, உங்க அப்பா அம்மா பார்க்காங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, நீங்க படுகிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வசனம் அதற்கடுத்து சொல்லுகிறது, அந்த 7ஆம் வசனத்தில், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். பார்த்தது மட்டுமல்ல, உங்க இடுகிற பெருமூச்சையும் கேட்டேன். ஆளோட்டிகளின் நிமித்தமாய் அங்க இருக்கிற அதிகாரிகள் அவர்களை படுத்துகிற பாடுகளையும், அது நிமித்தமா அவங்க விடுற கூக்குரலையும் நான் கேட்டேன். அவங்க உபத்திரவத்தை பார்த்தேன். அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அவர்களை படுத்துகிற பாடு நிமித்தமாய் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன். 9ஆம் வசனம் சொல்கிறது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீங்க படுற எல்லா வேதனைகளையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செஞ்சாலும் சரி, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு கண்ணோக்கமா இருக்கிறாருன்னு பாருங்களேன். நம்ம மேல எவ்வளவு, நம்ம பக்கம் எவ்வளவு சாய்ந்து இருக்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் இப்ப இறங்கி வந்துட்டார். நம்ம தேடி வந்துட்டார். அவரு நம்மளை தேடி வந்து விட்டார். எதுக்கு தேடி வந்திருக்கிறார் அப்படின்னா, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய். அப்ப தேவன் நம்ம மேல கண்ணோக்கமா ஏன் இருக்கிறார் என்றார், தேவன் உங்களோடு பேசின வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் உங்கள்கிட்டயே தேடி வந்துட்டார். 8ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவங்க விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கின. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அப்படின்னா இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துவார். உங்களுக்கு வாக்கு பண்ணின ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துவார். நீங்க ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். எனக்கு தேவை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தான் விடுதலை. அந்த எகிப்தினுடைய அதிகாரிகள் என்னை கொடுமையாய் வேலை வாங்குறதுலேருந்து தான் விடுதலை வேணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, உன் இடத்துல போய் நிறுத்திடுவோம்பா, உன் இடத்துல போய் நிறுத்துவேன். நீ இருக்கிற இடம் வேற, உன்னை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடம் வேற. உனக்கு வாக்கு பண்ணினது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு அப்படின்னாலே கர்த்தர் நம்ம பக்கமாய் சாய்ந்துட்டாரு, நமக்கு ஆதரவாய் மாறிட்டாரு. அப்படின்னா அவர் நமக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்ற போகிறார். அவர் நமக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்ற போகிறார். ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்ற எவ்வளவு பிரயாசப்படுவாங்க பாருங்க, பிரயாசப்படுவாங்க. ஆனால் ஒரு தகப்பன் தான் பிள்ளை பக்கமாக சாயிறதோ, அவனுக்கு ஆதரவாக வேணா இருக்கலாங்க, அப்படியே சாஞ்சி அவங்களோட இருந்து அவங்களுக்கு காரியத்தை நடப்பித்து கொடுப்பாங்களா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களோட சாய்ந்து உங்கள் மேல் நோக்கமாக இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி விடுவேன். உங்களுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். உபாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, கூக்குரல்ல இருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்துட்டார். கொண்டு வரும்போது அவர்களை கர்த்தர் பெருக பண்ணினார் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப இங்க ஒரு வனாந்தரத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல மோசே சொல்றான் அந்த மக்களிடத்துல, இந்நாளில் நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். அப்ப அவங்க மேல கண்ணோக்கமா இருந்ததுனால அவங்கள வந்து ஒரு கணக்கில் அடங்காத ஜாதியாய் மாற்றிட்டார். 11ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அவர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆனா அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சமா தெரியுது. ஆனா 1000 மடங்கு ஆசீர்வாதம் அதுல இருக்குதான். 1000 மடங்கு. ஏன்னா நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சா அப்படித்தான். நம்ம தலைமுறையும் 1000 தலைமுறைக்கு இறக்கம் பண்ணுவாரு. 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப உங்களுக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். தேவன் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சொன்னாரோ எல்லாவற்றையும் உங்க மேல கண்ணோக்கமாய் இருந்து, உங்க பக்கமாய் சாய்ந்து, உங்களுக்கு ஆதரவாய் இருந்து அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க படுகிற கூக்குரல், பெருமூச்சு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமா, முடிவு உண்டு. இன்னைக்கே உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்கணும். இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். எனக்கு என்னென்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். அதுக்கு தான் என் மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார் அவர். ஏன் திரளாய் உங்களை பழகி பெருக பண்ணுவேன் அப்படின்னா, அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறதுனால தான் நம்மளால பெருக முடியும், பழுக முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த ஆண்டு கர்த்தர் நம் மேல கண்ணோக்கமாய் இருந்து அவர் நமக்கு சொல்லிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நமக்கு வாக்கு பண்ணின எல்லா காரியங்களையும், அது வேலையாக இருக்கட்டும், அது ஸ்தானமாக இருக்கட்டும், இல்லை எந்த காரியமாக இருக்கட்டுமே, உங்களை நிறுத்துவார். அவர் சொன்னதை செய்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல எசேக்கியலுக்கு அது எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியல் 36:9. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நமக்கு முதலாவது நம்ம கண்ணோக்கிறபடினால நமக்கு சொன்னது எல்லாத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார். அது அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம பட்சத்துல இருந்து கண்ணோக்குறாராம். அவர் நம்ம பட்சத்துல இருந்து கண்ணோக்குறாராம். நீங்க அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறபடினாலே நம்ம அசைக்கப்படுவதில்லை.
அதே 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் எல்லாம் படித்து பார்த்தோம்னா, மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தர ஸ்தலங்கள் கட்டப்படும், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ ரெண்டாவது தேவன் நம்மையில பட்சமாய் கண்ணோக்கமாய் எதுக்கு இருக்கிறாருன்னா, பட்சமாய் இருந்து நீங்கள் எனக்கு இந்த வருஷம் நான் இருந்தேனே, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் ஒரு வருஷத்தை சொல்லுவீங்க. இந்த வருஷத்தில் நான் நல்லா இருந்தேனே, அந்த வருஷம் எனக்கு மீண்டும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த 11ஆம் வசனத்தில், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைகளில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். நீங்கள் அந்த நாளில் இருந்தது எனக்கு உண்டாயிருந்தா போதும் அப்படிம்பீங்க. ஆனால் கர்த்தர் அந்த முந்தைய காலங்களை விட மிகுதியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பூர்வ நாட்களில் நான் அந்த 2020 நல்லா இருந்தேன், அதே போல் இந்த 2025 இருந்தால் போதும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை விட நற்சீர் உண்டாக செய்வேன், அதிகமாக நற்சீர் உண்டாக செய்வேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த தமிழ் பொதுவான மொழிபெயர்ப்பில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைவீர்கள். இன்னைக்கு நீங்கள் நினைக்கணும், அவர் உங்கள் பட்சத்தில் ஏன் இருக்கிறாரு, ஏன் நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க போறீங்க அப்படின்னா, உங்கள் பட்சத்தில் இருந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வளம், செழிப்பு, ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இருந்த பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து, பூர்வ நாட்களில் நீங்கள் நினைச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதம் எப்படி இருந்தால் போதும்னு நினைக்கல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து அந்த முந்தின சீரை பார்க்கிலும் அந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்படின்னா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த சுக வாழ்வை காட்டிலும் அதிகமான சுக வாழ்வை தேவன் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நினைச்ச சுகவாழ்வு ஒன்று, ஆனால் அதையும் கொடுத்து அதற்கு அதிகமாகவும் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டு ஒரு நல்ல சுக வாழ்வை நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒவ்வொருத்தர் இடத்துலையும் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் 2010ஆம் வருஷத்தில் அப்படி டாப்பில் இருந்தேன் அப்படிம்பீங்க. 2015 டாப்பில் இருந்தேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த 10-15 இருந்த டாப்புக்கு மேலான டாப்பு 2025 தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் நான் தைரியமாய் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வசனத்தில் இருந்து தான் நான் சொல்கிறேன், என்னோட வாயின் வார்த்தைகள் கிடையாது. அங்கே வசனம் அப்படித்தான் சொல்லியிருக்கு. பூர்வ நாட்களில் இருந்ததை காட்டிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அப்படின்னா, நீ முன்னே இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் நீ அதை விட நல்லா தான் இருப்ப. வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஏன் வாய் சொந்த வார்த்தைன்னா தான் நாம் யோசிக்கணும், பயப்படணும். கர்த்தர் சொல்றார், வசனமே சொல்லியிருக்கு, அதைத்தான் செய்வேன் அப்படின்னு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செய்ய போகிறதை நீங்கள் காண போகிறீர்கள். உங்க தரிசனம் எல்லாம் நிறைவேறும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற வாழ்வை காட்டிலும் ஒரு நல்ல சுக வாழ்வு இந்த வருஷத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. நீங்களும் நான் அனுபவிக்க போறேன். அல்லேலூயா. ஏன்னா இது சொன்னது யாரு அப்படின்னா கர்த்தர். கர்த்தர் சொன்னா அவர் நம்ம பட்சத்திலிருந்து கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் நம்முடைய அசைவுகள் எல்லா நடமாட்டம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோசேப்பு சிறைச்சாலையில் கிடக்கிறான்.
அவனுக்கு தரிசனம் உண்டு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவனுக்கு மறந்தே போயிடுச்சு. யோசேப்புக்கு இருந்த தரிசனம் இன்னைக்கு அவன் வாழ்க்கையில அவன் சிறைச்சாலையில போய் கிடக்கான். காவல் கிடங்குல போய் கிடக்கிற யோசேப்புக்கு அவனுக்கு தேவன் கொடுத்த சிறு வயதிலே கொடுத்த தரிசனம் மறந்தே போயிருச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்க ஒரு 2 பேரை கொண்டு வந்து போட்டு அவங்களுக்கு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு சொல்ல அதுபடியே நடக்குது. அப்ப அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து யோசேப்பு சொல்றான், நீ வாழ்வடைந்து இருப்ப, அப்ப என்ன நினைச்சுக்கோப்பா, என்ன விடுதலையாக்கு. அவன் விரும்பினது என்ன தெரியுமா? வசனம் சொல்கிறது 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆதியாகமம் 40:14. ம் 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 ஆமா. இவனுக்கோட விருப்பம் என்ன, யோசேப்போட விருப்பம் என்ன அப்படின்னா, அந்த காவல் கிடங்குல இருந்து நான் விடுதலையானா போதும், அதுவே எனக்கு சுக வாழ்வு தான் அப்படின்னு யோசேப்பு நினைக்கான். ஆனா அங்க நடந்ததெல்லாம் பார்ப்போம் என்றால் 23ஆம் வசனம் 40:23. ம் ம் யோசேப்பை நினையாமலே போயிட்டான். நீ கண்டிப்பா வாழ்வடைஞ்சிருப்பப்பா, அப்ப நீ என்ன நினைச்ச அந்த கிடங்குல இருந்து என்ன விடுவிச்சு கொண்டு வா அப்படின்னா அவன் மறந்தே போயிட்டான். 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ம் 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 காவல் கிடங்குல இருந்தவனுக்கு அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு தான் அவன் விரும்பினான். அதுதான் எனக்கு சுக வாழ்வு, அந்த விடுதலை மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் செய்த காரியம், பார்வோன் அந்த நாட்டு ராஜாவிடத்துல இருந்தே அழைப்பு வந்துருச்சு. அந்த நாட்டு ராஜாவிடத்துல இருந்தே அழைப்பு வந்துருச்சு. அப்படியே வாசித்து பார்ப்போம் என்றால் 41ஆம் வசனம் 43ஆம் வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆயிட்டான். பாருங்களேன், அவன் விரும்பினது அந்த காவக்கடங்குல சிறைச்சாலையில இருந்து நான் வெளியே வந்து விடுதலையானா போதும், எனக்கு அதுவே சுக வாழ்வு அப்படின்னு அவன் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆகிட்டார். தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆகிட்டார். அதான் உங்க முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக செய்வேன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைச்சது ஒண்ணு, அதுக்கு மேலதான் நடக்கும். அதுக்கு மேலதான் நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க பார்க்க போறீங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க வரப்போற நாள்ல. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த வசனத்தை கொடுத்தவர் வசனத்தோட கொடுத்திருக்காரு. என் சொந்த கதையை நான் சொல்ல வரல, வசனத்தோட கொடுத்திருக்காரு. நீங்க நினைப்பதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு வாழ்வை இந்த ஆண்டு தேவன் வச்சிருக்கிறாரு. இன்னையில இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னையில இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒருவேளை ஒரு மனுஷன் உங்களை உன்னை இந்த இடத்துக்கு நான் உயர்த்திடுவேன், இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி மறந்து போயிருக்கலாம். ஆனா அந்த தேவன் மறக்க மாட்டார். உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை அந்த தேவன் மறக்க மாட்டார். உங்க சுக வாழ்வு நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் உங்க சுக வாழ்வு நீங்க வாழ்ந்து இருப்பீர்கள். அதே போல எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல முர்தகா என்பவன் வெறும் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன், அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கான். எஸ்தர் 3:21 அரண்மனை வாசல். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ராஜா கணம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனா வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவனா மாறிட்டான். ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனா. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எஸ்தர் 8:1 ராஜ சமூகத்துக்கு வந்துட்டான். பாருங்க, வாசல்ல கிடந்தவன் ராஜ சமூகத்துக்கு வந்துட்டான். அரண்மனை வாசல்ல
உள்ள என்ட்ராகிற இடத்துல இருந்த மொர்தகாய் இன்னைக்கு ராஜா இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, ராஜ சமூகத்துக்கு. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ராஜாவின் அரண்மனையில பெரியவனாயிட்டான், மென்மேலும் பெரியவனாயிட்டானா. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அகாஸ்வேருக்கு 2ஆவதாகவே மாறிட்டான். இதெல்லாம் உங்களால் நினைச்சு பார்க்க முடியுதா? தேவன் எனக்கு செய்வார் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கீங்களா? பாருங்க, அரண்மனை வாசல்ல இருந்தானா. அரண்மனை வாசல்ல இருந்தவனுக்கு தேவன் ராஜ சமூகத்துக்கு கொண்டு வந்தார். அவனை அதிகாரியாக்கி 2ஆவதாக ஆக்கிட்டார். அப்ப நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் கிரியை செய்வார். நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் கிரியை செய்வார். இந்த ஆண்டு இந்த நாளிலிருந்து நீங்க பார்க்க போகிறீங்க, முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைவீர்கள். உங்க சுக வாழ்வு துளிர்க்க போகுது. கடைசியா லேவியராமங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்க மேல, நம்ம மேல எதுக்கு கண்ணோக்கமா இருக்கிறாரு அப்படின்னா, முதலாவது பார்த்தோம், தேவன் நமக்கு சொன்னதை எல்லாத்தையும் நிறைவேற்றும்படியாய். 2ஆவதா நம்ம பார்த்தோம், நமக்கு நாம எதிர்பார்த்த சுக வாழ்வை காட்டிலும் மிக அதிகமான ஒரு சுக வாழ்வை கொடுப்பதற்காக நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். அடுத்து 3ஆவதாக என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, உங்க மேல ஏன் கண்ணோக்கமா இருக்கேன் அப்படின்னா, என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன், நிலைப்படுத்துவேன் அப்படின்னு தேவன் சொல்றார். அப்ப உடன்படிக்கை அப்படிங்கும் பொழுது இந்த வேத புத்தகத்திலே முதலாவதாக எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், நோவாவின் நாட்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாக தேவன் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ணின இடம் அந்த இடம் தான், நோவா குடும்பத்துல தான். எதுக்காக உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னா, நீயும் உன்னோட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அப்ப தேவன் நம்ம பண்ணின உடன்படிக்கையை இந்த ஆண்டு நிலைப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். அப்படின்னா தேவன் உங்க குடும்பத்தை பாதுகாப்பார். பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும். அன்னைக்கு அந்த உலகத்துல எல்லா ஜனங்களும் சீர்கெட்டு போய் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, நோவாவோட தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை இன்னைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, தேவன் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பேன் என்று. உங்களை சுற்றி இருக்கிற எல்லை எங்கிலும் சீர்கெட்டவர்களாய் இருக்கலாம், கெட்டு போனவர்களாய், துன்மார்க்கராய், பாவத்தில் சிக்கினவர்களாய் இருக்கலாம். அவர்கள் மத்தியில தேவன் உங்களை பாதுகாப்பார். தேவன் உங்களை பாதுகாப்பார். ஏன்னா தேவன் உங்களோடும் என்னோடும் பண்ணுகிற உடன்படிக்கை அது சமாதானத்தின் உடன்படிக்கை. அது நம்மை பாதுகாப்பாக அது வைக்கும். ஒரு பாதுகாப்பற்ற சூழலிலே இந்த தேசத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இன்னைக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு சுகமாய் வருவார்களா என்பது கேள்விக்குறி. ஒரு பெண் பிள்ளை வீட்டை விட்டு கடைக்கு போயிட்டு சுகமாய் திரும்பி வருவாளா என்பது கேள்விக்குறி. ஒரு வயதான பெண்மணி கூட
கடத்தெருவுக்கு போயிட்டு சுகமாய் திரும்பி வருவாளா என்பது கேள்விக்குறி. இப்பேற்பட்ட பாதுகாப்பற்ற உலகத்திலே நீங்களும் நானும் வசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பேன் என்று. ஏன்னா இன்னைக்கு நம்ம தேசத்துல என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அங்க அந்த மாநிலத்தில் நடைபெற்றது, இந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு பார்த்தா கடைசியில சென்னையிலையும் நடக்குது. அப்ப இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஏன்னா நம்மோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம், ஏசாயா 54 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 17 வரை அந்த பாதுகாப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:9 இருந்து, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். என்னுடைய சமாதானத்தின் பாதுகாப்பின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பா மலைகள் இருந்திருக்கலாம், பர்வதங்கள் இருந்திருக்கலாம், அது எல்லாம் விலகி போகும், நிலை பெயர்ந்து போகும். நான் உங்களை பாதுகாப்பேன் என்பதான சமாதானத்தின் உடன்படிக்கை. 17 வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15 வசனத்தில், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். 14 வசனம், நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அப்படின்னா தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பாதுகாவல் நமக்கு உண்டு. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டு இருக்கிறது, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை நாம உதறி தள்ளிவிட்டு அவரைத்தான் தேடி ஓடி வரணும். நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இயேசுவை மாத்திரம்தான் தேடி ஓடி வரணும். அவர் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். பாரமான காரியங்களிலே இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் அவர்தான். நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்திலிருந்து பாதுகாக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. அதனால நீங்க நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்ப தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்ப கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறதை காட்டிலும் ஒரு சுக வாழ்வை கொடுக்கிறார். உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறும். தேவன் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நீ கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமை உன்னை அணுகப் போவது இல்லை. நீ பயமில்லாது இருப்பாய். தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடியினால உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமா, ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே.
நீர் இந்த ஆண்டு எங்களுக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் சபை மக்களுக்கு, இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் என்ன செய்ய போகிறேன், அவங்க மேலே கண்ணோக்கமாக இருந்து அவங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிற காரியங்களை வேத வசனங்கள் மூலமாய் சொல்லியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வசனங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். அந்த வசனங்களை எல்லாம் அவங்க விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசித்து தகப்பனே அப்பா, அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. நானும் பெற்றுக்கொள்ளணும், என் குடும்பம், என் பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும், வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பமும் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. கண்ணோக்கமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா அப்பா. திரளான ஒரு பெருக்கத்துக்குள்ளாக வழி நடத்தும்படியாய் நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. உம்முடைய சித்தம் இந்த இடத்துல பரிபூரணமாய் செய்யப்படட்டும், சபையில பரிபூரணமாய் செய்யப்படட்டும் தகப்பனே. இவர்களை இந்த நாளிலிருந்து, இந்த மணித்துளியிலிருந்தே தகப்பனே அந்த காரியங்களை கண்கண்ண செய்வீராக. சுகவாழ்வு துளிர்க்கட்டும் அப்பா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுக்க ஞானஸ்நானம் பெற்று இந்த திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் முன்னாடி வாங்க. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பன், இந்த திருவிருந்திலையும் பங்கு பெற உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளினால் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய சரீரத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்தீரே. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினபடியே உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து தகப்பனே நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாக செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்த்த சுக வாழ்வை காட்டிலும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற சுக வாழ்விற்காய் நன்றி தகப்பனே. நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணின பாதுகாப்பிற்காய் நன்றி தகப்பனே. கொடுமைக்கு தூரமாவாய், தீகளுக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய பாதுகாவலை எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் சபை மக்கள் மேலே இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆண்டு இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கண்களினாலே காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும், தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.